இப்போ KineMaster ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே இந்த கிரியேட் நியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும். இதில் என்ன ரேஷியோ வேணுமோ 16:9 வேணுமா, 9:16 வேணுமா, 1:1 வேணுமா, இல்லை 4:3 வேணுமா, 3:4 வேணுமா, உங்களுக்கு இதில் எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ நான் வந்துட்டு 1:1 ரேஷியோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட்டுன்னு இருக்கும். கிரியேட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மீடியாக்குள்ளே வந்துடும். இந்த மீடியாவில் உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்துடும். எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் எங்கே வச்சுருக்கிறீங்களோ இமேஜை, அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ செலக்ட் பண்ணாமல் இந்த பிக்கை செலக்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணணும்னா, ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடில் பேன் அண்ட் ஜூம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இதை கிளிக் பண்ணோன்னா கையிலே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி உங்கள் பிக்கு ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கோன்னே வேர்ல்ட் இது இங்கே எனேபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோவும் பேன் அண்ட் ஜூம் போயிட்டு உங்களுக்கு கையிலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இந்த கிளிக் பண்ணுங்கள். இந்த ஈக்குவல் டு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கிளிக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னொரு இமேஜுக்கும் எல்லா இமேஜுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். சரி, நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் சும்மா இது பேசிக் எடிட் தான். நான் சொல்லி கொடுத்துருக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ நான் அதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இருங்க, இது எல்லாம் என்ன மீனிங்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்கிறேன். மீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுவீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய வரும். என்னன்னா இது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ கிளிக் பண்ணுறது இது அட்செட். இப்போ இது நான் அப்புறம் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது ப்ளே பட்டன், நீங்கள் எடிட் பண்ணிட்டு இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணிங்கன்னா இது முன்னாடி வரும். இது வந்து பின்னாடி இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இப்போ எப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் KineMasterல கூட இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜை நான் பேன் அண்ட் ஜூம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த ஸ்க்ரீன் கேப்சர்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் இது எதுக்குன்னா உங்களுக்கு இங்கே நான் இங்கே வச்சுருக்கேன்ல ஃபோட்டோ, இந்த டூரியேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோன்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லை, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். இங்கே போய் இது கீழே வேணுன்னா கீழே வச்சுக்கலாம், மேலே வேணுன்னா மேலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்னு சொல்லிட்டு டூல்லாம் சொல்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க. இப்போ இந்த ஆப்ஷன்லாம் என்னென்னா இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன். உங்களுக்கு இமேஜ் எப்படி ரொட்டேட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபில்டர், உங்கள் ஃபோட்டோக்கு எந்த மாதிரி ஃபில்டர் வேணுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ கலர் கரெக்ஷன் பண்ணால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ ஸ்டைல் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு ஃபோட்டோ இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டுருங்க, அவ்வளோதான்.
வேறு இதில் சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. இப்போ வந்து இந்த ட்ரிம்மர் கட் இருக்குல்ல, சாரி ஸ்ப்ளிட்டு, இந்த ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, லெஃப்டில் கட் பண்ணிக்கலாம், ரைட்டில் கட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதானே. இப்போ வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் லோகோ ஆட் பண்ணணும்னா பிஎன்ஜியில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்னா எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் வரும். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர். ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுடைய பேஜ் நேமே விட்டேன், ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே செட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா எடிட் ஆப்ஷன்னு ஏன்னா ஃபாண்ட்டு, இது ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுக்கலாம். நிறைய எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷனு, அவுட்டர் அனிமேஷன், கலரு, ஆல்ஃபா, நீங்களே பாருங்கள், எல்லாம் தெரியும். அவ்வளோதான். இது கற்றுக்கோங்க, நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன்.